ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குமரி சோலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நாகர்கோவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸிபிஷனோட ஒரு அப்டேட்டட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா அந்த எக்ஸிபிஷன் கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. திரும்பவும் ஏப்ரல் 24 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அப்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளாடி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதிலெல்லாம் லைட்டிங்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த இடம்லாம் பார்த்தா தெரியும். ஆல்ரெடி உள்ள வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பழைய வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸிபிஷனோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் 3 to 10 வரைக்கும் இருக்கும். டெய்லி இருக்கும் நமக்கு. இது எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 1st வீக் வரைக்கும் இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி உள்ள வீடியோவில் இந்த ஃபால் செட்டப் எதுவுமே நமக்கு இல்லை. அந்த டைம் ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபால்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஃபால்ஸ் செட்டப் வச்சுருக்கிறது நம்ம டிஸ்ட்ரிக்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கூடவே டிஜேயும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நிற்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே டிஜே தான். இந்த இடம் ஃபுல்லாகவே டிஜே செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த டைம் பார்க்குறதுக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக பூக்களை வச்சு ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரேமுக்குள்ளாடி போய் நின்றுக்கிட்டு எல்லாருமே செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் ரெக்டாங்கிள் ஷேப், அப்புறம் ஹார்ட் ஷேப், நிறைய ஷேப்ஸில் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஈவினிங் டைம் நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஹீட் இருக்காது அந்த டைம் நமக்கு. ஸோ ரொம்பவே அழகான ஒரு எக்ஸிபிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் எல்லாமே வச்சுருக்காங்க. முன்னாடி இந்த இது கிடையாது. இப்போ ஸ்டார்டிங்கில் இதுவும் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பலூன் செட்டப்பும் இந்த டைம் தான் வச்சுருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இது கிடையாது. ஸ்டால்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்போ ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸாக இருக்கலாம், அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸாக இருக்கலாம், எல்லாமே நிறைய இருக்குது. நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீம் ஸ்டாலு, பாப்கார்ன் ஸ்டால், இந்த மாதிரிப்பட்ட ஸ்டால்ஸ் எல்லாமே ஒரு பிளேஸில் மட்டும் கிடையாது, சுற்றி அங்கங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு இருக்கும்போதே வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விளையாடக்கூடிய ஏரியா தான். நிறைய வச்சுருக்காங்க. விளையாட்டு திங்ஸ் நிறையவே வச்சுருக்காங்க. முன்னாடி கம்மியாக இருந்துச்சு, இப்போ நிறையவே புதுசாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். இந்த இதெல்லாமே ஃபஸ்ட்டு கிடையாது, இப்போ எல்லாமே புதுசாக வச்சது தான்.
கேம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. ஸ்னோ வேர்ல்டு, 3D ஷோ, இன்னும் நிறைய இது இருந்துச்சு. ஈவினிங் 6 o'clock அந்த டைம் போனீங்க அப்படின்னா கேம்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். ஆல்ரெடி இருக்குது, குழந்தைங்க போனால் விளையாட வைக்கிறாங்க. மற்றபடி ஒரு 4 o'clock பக்கம்லாம் கூட்டமே இல்லை. ஒரு 6க்கு அப்புறம் தான் வந்து கூட்டம் வர ஆரம்பிக்குது. இந்த சைடு ஃபுல்லாமே பிள்ளைங்களோட விளையாட்டு ஏரியா தான். அந்த டைம் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு. இது எல்லாமே இப்போ ஓப்பன் பண்ணி நிறைய கேம்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு. அப்புறம் ஃபுட் கோர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டால்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸிபிஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதோட லொக்கேஷன், அதோட டைமிங்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். அதோட பழைய வீடியோ, நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவும் வந்து அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் அதை பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம குமரி சோலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சோலை அலைவரிசை. நன்றி, வணக்கம்.